அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் ரமீஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு ஆளை ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுறவே கூடாது. எங்கே அப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே பிடிச்சது பாருங்கள் பிரச்சனை. அவ்வளோதான். எப்படி தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம க்ளோஸ்டு ரிலேஷன் சொந்தக்காரங்க எல்லாருமே, உனக்கு என்னப்பா ஃபாரின் வருமானம், இனி நீ இடம் வாங்கிடுவ, வீடு கட்டிடுவ, பிஸ்னஸ்லாம் இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிடுவ, சொல்ல முடியாது, அது வாங்கிடுவ, இது வாங்கிடுவ, செம்ம டார்ச்சரு. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளும் ஒரு மைண்ட் செட்டில் தான் அனுப்புவோம். இந்த ரோடு என்ன விலை, இந்த ஏரியா என்ன விலை அப்படின்னு ஆசைப்பட்டு அனுப்புவோம், இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வேலை செட் ஆகி அங்கே உள்ள வெதர் கண்டிஷன் நம்ம அவங்க பாடிக்கு செட் ஆகிட்டு, அங்கே உள்ள சேலரி பேக்கேஜ், அங்கே வேலையில் எந்த பிரச்சனையும் இருந்துடக்கூடாது, எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஒரு ஃபாரினில் ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அவங்க வருமானம் நம்ம வாங்குறதுக்குள்ள பாவம் இல்லையா? அப்படிலாம் நம்ம கஷ்டப்படும்போது இந்த மக்களுக்கு இந்த நம்மளை ஒரு கரைச்சி கொட்டுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தேவை நம்ம கஷ்டப்படுறது தான். அதனால் நம்ம சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிக்கணும். என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த எண்ணங்களை மாற்றணும். அது நம்மளால் மாற்றவும் முடியாது. அது அவ்வளோதான், அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்கேயே முன்னேறிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்காங்க. சில ரிலேஷன்ஸ் இப்படி இருக்காங்க, பல பேர் நல்லவங்களும் இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன்லாம் நான் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் இப்படிலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. சரி, ஒருவேளை அவங்க வாக்கு பழிக்கட்டுமே, அங்கே இடம் வாங்குற, இங்கே இது பண்ணுறேன்னா இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தில் அது பழிக்கட்டுமே, நல்லபடியாக வரலாமே நம்ம. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனால் இவங்க மத்தியில் வாழ்கிறது இருக்கே, அது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நீங்கள் யாராவது இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் வரி, நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம். அவங்க சொல்கிறதுனால நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கஷ்டம் இறைவன் தெரிஞ்சால் போதும், யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.